வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய அமர்வின் விருந்தினர்களாக எழுத்தாளர் திரு ப. ஜெயப்பிரகாசம் அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். முதல் செய்தியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாயமானது தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு பிரதமர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 41 வகையான கோப்புகள், அதில் அவர் பற்றிய கோப்புகள் இருக்குது. அதில் 20 ரகசியமான கோப்புகள், 4 மிகவும் ரகசியமான கோப்புகள்னு சொல்லப்படுபவை. இதில் நேதாஜியினுடைய அஸ்தி இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட தொடர்பாக அவரது மனைவி மகளுடன் நடந்த கடித போக்குவரத்து, ஜஸ்டிஸ் முகர்ஜி தலைமையிலான குழுவில் அவங்க அந்த விசாரணை குழுவோட தகவல்கள் அந்த 4 இடம்பெற்றிருக்கின்றாங்க. இதை வெளியிட்டால் வெளிநாட்டு உறவு பாதிக்கும், அவங்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் பாதிக்கும், அந்த உறவு பாதிக்கும்னு சொல்லி இந்திய அரசு மறுக்கிறது. இது இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர், இன்றைக்கும் இளைஞர்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் பற்றின மர்மங்கள் இன்னமும் நீடிச்சபடியே இருக்குது. எப்படி மாயமானார், என்ன நேர்ந்தது அவருக்குன்றதுல திட்டவட்டமான தெளிவு இன்னைக்கு வரலையும் பிறக்கலன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற நிலையில் ஒரு அரசாங்கம் தன்னிடம் இருக்கிற கோப்புகளை வெளியிடணும் மக்கள் எதிர்பார்க்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது, அரசு மறுக்கிறத எப்படி எடுத்துக்கொள்றது? இல்லை, மக்களின் எதிர்பார்ப்பு நியாயமான ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மக்கள் தலைவராக பார்க்கப்படுகிற நேதாஜியின் இறப்பு பல மர்மங்கள் அடங்கியதாக இருக்குங்கும்போது அதுக்கு ஒரு தெளிவான இது வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறதுல தவறே இல்லை. ஆனால் இதற்காக பிற நாடுகளுடன் அந்த சம்பந்தப்பட்ட நாடுகளோட உறவு பாதிக்கும்னு சொல்றது ஒரு அரசின் பதிலாக இருக்க முடியாது. அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு பதிலாக தான். ஏற்கனவே யூபிஏ கவர்மெண்ட் இதே பதிலை சொல்லும்போது இதே என்டிஏ கூட்டணி இல்லை பாஜக இதை மிக கடுமையாக எதிர்த்து விமர்சனம் செஞ்சாங்க. அதை எப்படி வெளியிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு. இப்போ மீண்டும் ஆட்சிக்கு இவங்க வந்திருக்கும் போது இவங்க சொல்கிற பதில் அதே யூபிஏவோட பதிலாகத்தான் இருக்கு. இதை தாண்டி அந்நிய நாட்டின் உறவுகளை மேம்படுத்துவதற்காக ஒரு சொந்த நாட்டின் தலைவரோட இறப்பை ரகசியமாக வச்சிருப்போம், இல்லை அந்த டீட்டெயில்ஸை முழுசாக வெளியிட மாட்டோம்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயமான ஒரு கூற்றாக இல்லை. இல்லை, இது அரசாங்கம் செய்வது ஒரு வீணான வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, தலைவர்களுடைய செயல்பாடுகள், இவைகளை பற்றிய உண்மைத்தன்மைகள் வெளிப்படக்கூடாது என்ற ஒரு நோக்கம் இதில் இருக்கிறது. ஆனால் இதற்கு அயல் நாட்டோடனான உறவை காட்டுவது, சுட்டி காட்டுவது என்பது ஒரு அபத்தம் என்று நான் கருதுகிறேன். இதே வேலையைத்தான் கருப்பு பண வெளியீடு வருகிற தொடர்போது மற்ற நாடுகளிலே இடப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை ஏன் கொண்டு வரவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டபோது அவர்கள் இதே பதிலைத்தான் சொன்னார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த மாயமானது தொடர்பான தகவலை வெளிப்படுத்துவோம் என்று கட்டாக்கில் நடந்த நேதாஜியினுடைய 117வது பிறந்தநாள் விழாவில் இப்போது உள்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங்கை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவதில்லை என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் போல 100 நாளிலே கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு மக்களுக்கு காட்டுவோம் என்றார்கள், காட்டவில்லை. அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி வடக்கு மத்திய மாநிலங்கள் இந்தியாவில் முக்கியமான பாகம் வகிக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த மத்திய மாநிலங்களில் தான் பழங்குடி ஆதிவாசிகள் மீது கடுமையான அடக்குமுறை என்பது ஏவப்படுகிறது. அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை பேசவில்லை. ஆனால் இவை முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். எனவே இவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்களோ அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக அப்பட்டமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தகவல் அறியும் சட்டம் வந்தபோது சாதாரண மனிதனும் அரசாங்கத்திடம்னு ரகசியம்னு ஒன்று இருக்கக்கூடாது, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறதுன்னு தான் அந்த சட்டம் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியதாக இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தின் பிரிவுகள் ஏதேனும் ஒன்றை காட்டி வெளிநாட்டு உறவு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இதை மறுக்கிறதுன்றது அந்த சட்டத்தினுடைய தகவல் அறிந்து கொள்வதற்கு ஒரு சாமானிய மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நசுக்கிறதுக்கு ஒப்பாகாதா? இல்லை, ஆர்டிஐயில் அந்த எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அது அந்த சட்டம் எப்படி வரையறைப்பட்டிருக்கு அந்த வரையறைக்குள்ளே தான் நாமளும் இயங்கணும். அந்த வகையில் தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியல் இதில் வரும், அதை வெளியிட முடியாது, ஆர்டிஐயில் அதை கேட்க முடியாதுங்கிற கிளாஸஸ்லாம் இருக்குது. ஆனால் இது இரு நாட்டு உறவுகளை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு அச்சுறுத்தல்ங்கிற மாதிரியான எந்த கிளாஸ் இடையிலையும் இந்த கோரிக்கை வராது. இப்போ நேதாஜியின் இறப்பு குறித்த விவரங்களை வெளியிடுவதில் இரு நாடு உறவுகள் பாதிக்குங்கிறது அந்த உறவை மேம்படுத்த வேண்டியது ஒரு அயலுறவுத்துறையினுடைய அந்த டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜியில தான் இருக்கு. அதுக்காக சொந்த நாட்டின் தலைவரின் இறப்பை பற்றிய விவரங்களை வெளியிட மாட்டோம்னு சொல்றது எந்த வகையிலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அரசு அப்படின்றது அது காங்கிரஸ் அரசு இருந்தது அல்லது மன்மோகன் சிங் அரசு, மோடி அரசு, தலைமைகள் மாறலாம்.
ஆனால் ஆட்சி நிர்வாகத்தோட சிந்தனைன்றது ஒரே போக்குல தான் இருக்கும். அவங்க வந்து ராஜ்ய ரகசியம்னு ஒன்று இருந்ததுன்னா அதை காக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலையில தான் செயல்படுவாங்க. அது வந்து ஆட்சி மாற்றங்களால அந்த எண்ண மாற்றம் வர்றதில்லை அப்படின்றத இதை மெய்ப்பிக்குதுன்னு சொல்லலாமா? உண்மைதான். அதாவது தேசிய நலன்களை இவர்கள் முன்னிறுத்துவதில்லை. தேசிய நலன்கள் என்கிற போது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுடைய நலன்கள் தான் தேசிய நலன்கள். இந்த தேசிய நலன்களை அவர்கள் முன்னிறுத்துவதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஆளும் வர்க்கத்தினுடைய நலன்களை இவர்கள் இங்கே முன்னிறுத்துகிறார்கள் என்பது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியில்தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட விதிவிலக்குகள் கொடுத்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அணு உலை, அணு ஆயுதம், அணு உற்பத்தி தொடர்பான எந்த ரகசியங்களையும் வெளியிடக்கூடாது என்று, அதே போல இராணுவ பாதுகாப்பு, இவைகளை பற்றியெல்லாம் அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் அதாவது ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர் பற்றிய உண்மையான செய்திகளை வெளிப்படுத்துவதை கூட தடை செய்கிறது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக கேட்கிற போது அதை மறுக்கிறார்கள் என்பதால் அது ரொம்ப அநியாயமான செய்தி. அதாவது ஒரு தலைவரை பற்றிய உண்மையான செய்தியை வெளியிடுவதற்கு, உண்மையான செய்தி என்றால் அவரை பற்றி விமர்சனமாகவும் இருக்கலாம், அவரை பற்றி எதிரான கருத்தாகவும் இருக்கலாம், அல்லது சாதகமான கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் அதை பற்றிய உண்மையினை வெளிப்படுத்துவதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என்றால் இவர்களும் அந்த ஏதோ ஒரு சதியிலே இவர்களும் பங்கு வகிக்கிறார்கள் என்பதாகத்தான் தோன்றுகிறது. சரி, ஒரு சதிக்கு பங்கு வகிக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிறவங்கன்றது ஒரு ஃபார்ஃபெச்டு விமர்சனமாக கூட இருக்கக்கூடும். ஆனால் மறைப்பதை ஏன் கேள்வி கேட்கிற உரிமை நியாயமான ஒன்றாகத்தான் படுகிறது. நாம் தொடர்ந்து கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறதுன்னு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது நாடு முழுவதும் இப்போ இருக்கக்கூடிய 10வது 12 பிறகு 3 ஆண்டு கல்லூரி முறை அப்படின்ற ஒன்றை மாற்றிட்டு வேறு சில சிறப்பம்சங்களோட 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கல்வி, அதற்கு பிறகு 4 ஆண்டு ஒரு மாதிரியான உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, பிறகு 3 ஆண்டு கால கல்லூரி. இந்த மாற்றம் ஒரு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு மாற்றமாக கருதப்படுகிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான அடிப்படை மாற்றங்களை செய்கிற முயற்சியிலே இந்த அரசு ஈடுபட்டிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஸ்கெலிட்டன் தான். இதற்கு உள்ளே என்ன உள்ளடக்கம் வரும் என்பதை ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கிறது. அதாவது எல்லாவற்றுக்கும் மூல ஊற்றாக, இந்த அரசினுடைய செயல்பாடுகள் அனைத்துக்கும் மூல ஊற்றாக, குறிப்பாக பண்பாட்டு தளத்தில், அந்த பண்பாட்டை போதிக்கிற கல்வித்தளத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து என்பது இங்கே அதிகாரபூர்வமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் இருக்கிற அவலம். இதில் உள்ளடக்கம் என்னவாக இருக்கும் என்பதை ஏற்கனவே இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது வரலாற்று குறிப்புகளை எப்படியெல்லாம் மாற்றினார்கள் என்பதற்கான சான்றுகள் நம் முன்னே இருக்கின்றன. பாடத்திட்டத்திலே என்னென்ன வரலாற்று குறிப்புகளை இவர்கள் நீக்கினார்கள், எதை எதை சேர்த்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். முதலில் அடிப்படை தவறு, கல்வி மாநிலங்களினுடைய பொதுப்பட்டியலிலே இருந்ததை மத்திய அரசுக்கு மாற்றியது தான் அடிப்படை தவறு. அதாவது மாநில சுயாட்சி என்று சொல்லப்படுகிறதில் என்னென்ன உரிமைகள் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த உரிமையில் மிக பிரதானமானது கல்வி. அந்த கல்வியை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதுதான் மிகப்பெரிய பறிமுதல் வேலை என்று நான் கருதுகிறேன். அப்ப மத்திய அரசின் பட்டியலில் முழுமையா சென்றுடுச்சுன்னு சொல்ல முடியாது. பொதுப்பட்டியலில் வைக்கும்போது மாநிலத்துக்கும் உரிமை இருக்கிறது, மத்தியிலும் உரிமை இருக்கிறதுன்றது மாதிரி ஒரு மிடில் பார்த்தா அதில் இருக்கிறது மாதிரி தெரியுது. இல்லை, இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்படுகிற போது இந்த திட்டங்களை செயல்படுத்துகிற இடமாகத்தான் மாநிலம் இருக்கிறதே தவிர இதிலிருந்து மத்திய அரசினுடைய கொள்கையிலிருந்து மாறுபடுவதாக இல்லை. மாறுபட்டால் மாநிலத்துக்கு உரிமை இல்லையா? தன்னுடைய மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய முறையை நாங்கள் மாற்ற மாட்டோம், 10+2+3 தான் எங்க கொள்கை. இது ஆந்திராவில் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகிறது. ஆந்திராவில் ஜூனியர் காலேஜ் 9, 10, +1+2 ஒரு ஜூனியர் காலேஜ்னு சொல்றாங்க. இது மாநிலத்தின் மீது திணிக்க முடியாது இல்லையா? அவங்க இல்லை, மாநிலத்தினுடைய கருத்து என்பது எதிரானதாக இருக்கலாம், எதிரானதாக இருக்கும் தெரிவிப்பார்கள். ஆனால் இந்த கல்வி திட்டத்திற்குள்ளே என்ன வருகிறது என்பது இருக்கிறது இல்லையா? எடுத்துக்காட்டாக சமஸ்கிருதத்தை ஜெர்மன் மொழியினுடைய இடத்திலே சமஸ்கிருதத்தை இவர்கள் கொண்டு போய் வைக்கிறார்கள். இது சமஸ்கிருதமயமாக்கல் என்பது ஒரு இந்து
ஜனாதனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பிராமணியம் என்ற ஒன்றை மேல் நோக்கி திணிக்கிற ஒன்று அப்படிங்கிறது சமஸ்கிருதமயமாக்கல். இப்போ 3வது மொழியாக எதை கற்கலாம் என்று மாணவர்கள் விரும்புகிற போது விருப்ப பாடமாக ஜெர்மன் மொழியை நீக்கிவிட்டு சமஸ்கிருதம் என்று கொண்டு வருகிறார்கள். இந்த சமஸ்கிருதம் என்பது மத்திய அரசு பள்ளிகளிலே தான் இருக்கிறது, மத்திய அரசு பள்ளிகளிலே தான் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்கிறார்கள். நாளைக்கு இதை எங்கெங்கே பாஜகவினுடைய ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்களிலே கொண்டு வர மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இந்த கேள்வியுடனே தான் இந்த திட்டத்தை நாம் அடிப்படையிலே நோக்க வேண்டியிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு உள்ளே இருக்கிற விபரீதங்கள் நமக்கு உண்மையாக கல்வியாளர்கள், சமூகவியலாளர்கள் எல்லாமே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்று நான் கருதுகிறேன். பானுகம், கருப்பு பணம், பொருளாதார விவகாரங்கள், மற்ற விஷயங்கள்ல காங்கிரஸ் அரசுக்கும் இந்த அரசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்ற விமர்சனம் இருக்கு. ஆனால் கல்வி மாதிரியான விஷயம் வரும்போது நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது. ஆட்சி வந்த உடனே டெல்லி யூனிவர்சிட்டியில் ஏபிவிபி தலையீட்டில் பிஜேபியுடைய மாணவர் அமைப்பு தலையீட்டில் 3 ஆண்டு பட்டம் இருக்கலாமா 4 ஆண்டு பட்டம் இருக்கலாம்ன்ற சர்ச்சையில் அவங்க குரல் ஓங்கியது. அதை மத்திய அரசாங்கம் அதுதான் சரின்னு ஏற்றுக்கொண்டது. அதிலிருந்து தொடர்ச்சியாக கல்வி கொள்கை என்னவாக இருக்கணும்னு சொல்லி இந்த அரசாங்கத்தினுடைய ஜூனியர் மினிஸ்டர், அவங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானிக்கு எத்தகைய கல்விக் கொள்கை செயல்படுத்தணும் நீங்கன்னு சொல்லி அஜெண்டாவை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கொடுக்குறாங்க. இந்த மாற்றங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் காட்டுற ஆர்வத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அடிப்படையிலேயே எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது அப்படிங்கும்போது அங்கே தான் அந்த ஐடியாலஜிக்கான தளம் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. எந்த கொள்கையை பின்பற்றுகிற கட்சி ஆட்சிக்கு வருதோ அவர்கள் பின்பற்றுகிற கொள்கையை அமல்படுத்துவார்கள். இது ஸ்டாண்டர்டாக உள்ளது. காங்கிரஸ் வந்தால் ஒன்று, இடதுசாரிகள் வந்தால் இடதுசாரி கொள்கைகளை தான் அவங்க மாநிலத்தில் இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அது சார்ந்த ஐடியாலஜியை பரப்புவது தான் அந்த கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போதே அது தெரிந்த விஷயம். ஆக இந்தியாவில் காங்கிரஸ் வந்தால் என்ன மாதிரியான கொள்கைகளை பரப்புவாங்க, பிஜேபி வந்தால் என்ன மாதிரியான கல்வியில பெரிதாக தலையிட்டு இடதுசாரி சார்புள்ள ஒரு இதைத்தான் காங்கிரஸ் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். அதாவது வணிகமயமாக்குதல், இப்ப சந்தையை நோக்கிய ஒரு கல்விக் கொள்கையை இங்கே அறிமுகப்படுத்த இவங்களுக்கும் பெரிய மாற்றம் இருக்க போறது இல்லையா? புதிய கல்விக் கொள்கை மாற்றம் இல்லை. ஆனால் புதிய கல்விக் கொள்கையிலே இவர்கள் இணைத்துக் கொள்வது என்பது என்னவென்றால் சமஸ்கிருதமயமாக்கல், இந்து தர்மத்தை மேலோங்க செய்தல் என்பது இவர்களுடைய புதிய கல்விக் கொள்கையிலே பண்பாட்டு தளத்திலே செய்கிற மாற்றங்களாக இருக்கும். அதுதான் அது அடிப்படையில் அதுதான் செய்ய போகிறாங்கங்கிறது தெரிந்த விஷயம். அதில் நாம் எப்படி நீங்கள் செய்யலாங்கிறதுல இவங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி இருக்கும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி இருக்குங்கிற ஐடியா எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எல்லா மக்களுக்கும் தெரிந்ததை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இந்த ஆட்சி வரும்போது காங்கிரஸ் மீதான ஊழல் புகார்கள் சொல்லப்பட்டன. இந்த மோடி அரசு வந்தால் ஒரு தூய்மையான நிர்வாகம் கிடைக்கும், விரைந்த நிர்வாகம் கிடைக்கும், வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் முன்னிறுத்தப்பட்டன. பண்பாட்டு தளத்தில் கல்வியில் அடிப்படைகளை மாற்றுவோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படலை. ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு ஒரு பாராளுமன்ற நிலைக்குழு தலைவர் பதவி யாருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி வருகிற போது, ஏன்னா அந்த ஒரு அமைச்சகம் எடுக்கிற முடிவுகளை மறுபரிசீலனை செய்யக்கூடிய, ஆய்வு செய்கிற, கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற அந்த நிலைக்குழுவின் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் எவ்வளவோ கேட்டு பார்த்தது. ஆனால் இந்த ஹெச்ஆர் நீங்கள் உள்துறை வேண்டுமானாலும் வாங்கிக்க, ஹெச்ஆர்டியை தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க மத்திய அரசு அப்படின்ற செய்தியையும் இந்த போக்கையும் எப்படி உணர்ந்து கொள்றது? அதுதான் அதில் நீங்கள் இப்போ அந்த பிஎம்எஸ் தான் அதை டிசைட் பண்ணுறாங்க என்ன மாதிரியான கரிக்குலம் வைக்கணும் அப்படிங்கிறது. பிஎம்எஸ் ஒரு திங்க் டேங்க் மாதிரி இந்த ஆட்சியின் திங்க் டேங்காக அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். பிஎம்எஸ் பாரதிய சிக்ஷா மண்டல்ங்கிற ஆர்எஸ்எஸ்ஸின் அமைப்பு. அப்போ அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்வாங்கன்னு அவர் சொன்ன மாதிரி இன்னும் இது வெறும் ஸ்கெலிட்டனாகத்தான் இருக்குது, உள்ளே இருக்கிற கண்டென்ட் நமக்கு தெரியலை. ஆனால் அந்த சான்ஸ்கிரிட்டை திணிப்பதுங்கிறது, சான்ஸ்கிரிட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டையும் தமிழையும் மாத்திரம் எப்படி பார்க்கலாம்னா அது தொன்மம்ங்கிற அந்த ஹெரிட்டேஜுங்கிற டேக்ல தான் வரும். மற்ற மொழிகள் வேறு, தமிழும் சான்ஸ்கிரிட்டும் இந்த இதில் தான் வரும். அப்போ தொன்மத்தை ஒரு வரலாறுன்னு நம்ம படிக்கும்போது ஒரு இளைய தலைமுறை படிக்கும் கல்வி பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ படிப்புங்கிறத சம்மந்தப்படும் போது அந்த வரலாறுன்னு வரும்போது வரலாற்றின் நம்முடைய ரூட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. வரலாற்றின் பகுதியில் சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் முக்கியமான இடங்கள் இருக்குங்கிறத நாம் மறுக்க முடியாது. ஒரு மொழி இறந்து விட்டது, ஒரு மொழி வழக்கில் இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் இரண்டுக்குமான தொன்மம்ங்கிறது வித்தியாசம் இல்லை. அந்த தொன்மத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவில் தான் சான்ஸ்கிரிட்டுக்கான ஒரு மதிப்பு. ஆனால் ஜெர்மனோ
மற்ற லாங்குவேஜோ ஒரு ஸ்கில்லுங்கிற லெவலுக்கு போயிட்டுது. அது வந்து மொழிங்கிறத தாண்டி ஒரு ஸ்கில்லாக மாறிவிட்டது, வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பு. ஆக கல்விங்கிறது இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் இருக்கணும். இதை தாண்டி இவர்கள் என்ன மாதிரியான ஐடியாலஜியை உள்ள கொண்டு வர போறாங்க, திணிக்க போறாங்கங்கிறது இனி அந்த இதை பார்க்கும்போது தான் தெரியும். அப்பதான் முழுமையான விமர்சனத்தை வந்து நாம வைக்க முடியும். தமிழும் சமஸ்கிருதமும் தொன்மை, சமஸ்கிருதம் கற்றால்தான் இந்திய மாணவர்கள் தங்களுடைய தொன்மையை, பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள இயலும் அப்படின்ற பொருள்படுற வாதத்தை நீங்க எப்படி பார்க்க? அதாவது சமஸ்கிருதம் என்பது இந்து மதத்தோடு இணைந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அந்த வேதங்கள், கோயில் வழிபாடு இவை எல்லாமே இந்து மதத்தோடு இணைந்தவை. அந்த சமஸ்கிருதம் என்பது முற்றாக பழமையை போதிக்கிற ஒன்று. அது எப்படி மாணவர்களுக்கு புதிய நவீன கல்வியை கொடுக்கும், நவீன சிந்தனையை கொடுக்கும் என்று யூகிக்க முடியவில்லை. ஆனால் அது நடைமுறையிலும் இல்லாத ஒரு மொழி. தோடர் சொன்னது போல நடைமுறையிலும் இல்லாத ஒரு மொழி. ஆனால் அந்த மொழிக்கு இவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை அந்த பழங்கால நீண்ட பாரம்பரியம் உடைய தமிழ் மொழிக்கு இவர்கள் கொடுப்பது இல்லை. இப்போது கூட புதிதாக அறிவித்திருக்கிறார்கள், திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது ஒரு சடங்காக மாற்றப்படுமே தவிர உண்மையாக திருவள்ளுவர் சொன்னவை எல்லாமே இவர்கள் எதை போதிக்கிறார்களோ அதற்கு எதிரானவை. அவைகளை உண்மையாக நடைமுறைப்படுத்துவார்களா என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது. அப்போ தமிழ் போன்ற மொழிகளை உயிருடன் இன்றும் நடைமுறையிலேயும் எல்லா வகையான மற்றவைகளையும் உள்வாங்கிக் கொள்கிற ஒரு மொழியை இவர்கள் வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் என்றால் செத்துப்போன மொழியை வளர்ப்பதிலே நீங்கள் உயிர் கொடுப்பதிலே உங்களுக்கு என்ன லாபம்? இந்த சமுதாயத்திற்கும் எந்த லாபம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. இது விருப்பச் செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் தருணம். உங்க செய்தி? அதாவது 2 செய்திகள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த ஒரு 2 செய்திகள் என்ன அப்படின்னா, சமீபத்தில் காந்திகிராம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. யூஜிசியிலேருந்து ஒரு ஃபண்டு கொடுத்து ஒரு ரிசர்ச் செய்ய சொல்லியிருக்காங்க திருநங்கைகளை பற்றி. அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 214 திருநங்கைகளை பற்றிய அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா 45% திருநங்கைகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஏன் அந்த தற்கொலை முயற்சி நடக்குங்கும்போது அவங்களுக்கு சமூகத்தில் இருக்கிற அங்கீகாரம் மிகப்பெரிய ஒரு மோசமான இது இருக்குது. அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறதே இல்லை. மிகப்பெரிய அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் சமூகத்தில் இருக்குது. பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பெற்றோர்களும் அவங்கள அங்கீகரிக்கிறது இல்லை. அவங்க ஒரு அவமான சின்னமாக அவங்க பார்க்கப்படுறாங்க. இயற்கையில் ஏற்படுகிற ஒரு மாற்றத்துக்கு தனிப்பட்ட மனிதர்கள் யாருமே காரணம் இல்லைங்கும் போது ஒரு சமூகம் அவர்களை அரவணைச்சு போகணும். பெற்றோர்கள் இங்க பெற்றோரும் சமூகமும் புறக்கணிக்கிற நிலையில் அவங்க 45% இந்தியா முழுவதும் திருநங்கைகள் தற்கொலையை நாடுகிறார்கள், இல்லை தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானம். அந்த இது அதை நாடு ஒரு கவனத்தில் செய்யணுங்கும் போது மத்திய அரசு இது சம்பந்தமான ஒரு அறிக்கையை கேட்டிருக்குது. அவங்க சமயத்தில் ஏப்ரல் மாதம் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மிக லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. திருநங்கைகளை 3ஆம் பாலினம்னு அங்கீகரித்து அவங்களுக்கு உண்டான அந்த மாதிரி அங்கீகரிப்பு எதை கொடுக்கும்னா அவங்களுக்கான தனி இடஒதுக்கீடு, எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாவற்றையும் தனியாக செய்வதற்கான தமிழ்நாட்டில் அதுக்கான ஒரு முன்னோடி முயற்சி இருந்தது. இங்க 3ஆம் பாலினம் அங்கீகரிச்சு இந்தியாலேயே முதல் முறையாக அவங்களுக்கு தனித்த குடும்ப அட்டைகள் அப்படின்றது கூட தமிழ்நாட்டில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தரப்பட்ட ஒரு விஷயம். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அவர்கள் ஆண் அல்லது பெண் 2 ஜெண்டருக்குள்ள தான் எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. இது 3ஆம் பாலினம்ங்கிறது அந்த இதில் வருது. 2வது செய்தி என்னன்னா, இப்போ பந்தல்குடிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி மாணவன் பள்ளி வகுப்பறையில் 8ஆம் வகுப்பு மாணவன் கொல்லப்பட்டிருக்கிறான். என்னன்னு பார்த்தா அது கே ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. ஆக பள்ளி மாணவர்களுக்கு இடையில் இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. நாம் நினைக்கிறோம் சிட்டியில் தான் இந்த மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ்லாம் இருக்குது. கிராம அளவிலும் குக்கிராமங்கள் அளவிலும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே செக்ஸ் கல்வி அடிப்படையாக தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். உங்கள் செய்தி? சென்னையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிறப்பு கல்வி கருத்தரங்க மாநாட்டில் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டுமானால் அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய கருத்து அது. ஆனால் அரசு பள்ளிகள் இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கின்றன என்று பார்க்கிற போது அரசு பள்ளிகளினுடைய கட்டமைப்பை குலைப்பது என்பதே அரசாங்கத்தினுடைய வேலையாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் தனியார் பள்ளிகள் இவர்கள் சொல்லுகிற கணக்குப்படி 2001ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 2893 மெட்ரிக் பள்ளிகள் இருந்தன. இப்போ 11,462 மெட்ரிக் பள்ளிகள். இப்போ என்னன்னா, அரசு பள்ளிகளினுடைய உள்கட்டமைப்பை பலவீனப்படுத்தி
தனியார் பள்ளிகளை மேம்படுத்துவது என்பது அரசாங்கத்தினுடைய நோக்கம். நீங்கள் முதலாளித்துவ நாடுகள் கூட, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட பொதுப்பள்ளிகள் தான் இருக்கின்றன. மக்கள் அனைவருக்குமே பொதுப்பள்ளியில் தான் கல்வி கொடுக்கப்படுகிறது. அந்த பொதுப்பள்ளியில் தான் எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று மக்கள் போய் அவர்கள் தங்களுடைய தேவைகளை கொடுக்கிறார். இப்போ கல்வியை வணிகமயமாக்கியது இந்த ஆங்கிலம்தான். ஆங்கில கல்வி பள்ளி நடத்துகிறவர்கள் அனைவருமே வணிக வியாபாரிகள். இந்த வணிக வியாபாரத்தினூடாக இவர்கள் மாணவர்களுக்கு எதை போதிக்கப் போகிறார்கள்? அதாவது அரசாங்கம் மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படை கல்வி, மருத்துவம் இவைகளை எல்லாம் தனியார் கையிலே ஒப்படைப்பதன் மூலம் இங்கே ஒரு வணிகமயமாக மாற்றிருக்கு. ஒரே ஒரு செய்தி அதன் தொடர்பாக சொல்லிவிடுகிறேன். இப்போது அரசிடமிருந்து ஒரு உத்தரவு அல்லது செய்தி வந்திருக்கிறது. என்ன என்றால், மாநகராட்சி பள்ளிகளில், நகராட்சி பள்ளிகளில் நிறைய இடம் இருக்கிறது. இந்த இடத்தை அப்படியே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை நாம் வீணாக்கக்கூடாது. ஆகவே அந்த அரசு தனியார் பள்ளி நிர்வாகத்திடம் இந்த மாநகராட்சி பள்ளியினுடைய இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும், மாநகராட்சி பள்ளியையும் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு அண்மையிலே ஒரு அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்று கருதுகிறேன். இப்போ இது என்னவென்றால், இந்த நிலை நகராட்சி பள்ளிகளை கையிலே தனியார் கையிலே ஒப்படைக்கிற இதே நிலை அரசு பள்ளிகளை ஒப்படைப்பது என்பதும் நாளைக்கு வரும். ஒரு பெரிய எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்றீங்க. நாம தொடர்ந்து விவாதிக்கலாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் மிரட்டல் விடுத்ததாகவும், மோடியை விமர்சித்தால் நீங்க பத்திரமாக பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியாது அப்படின்னு அவர் எச்சரித்ததாக கூறி அதற்கு கண்டனங்கள் குவிந்திருக்கின்றன. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திக, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேச்சு ஏன் ராஜா தரம் தாழ்ந்தும் வெறுப்பூட்டும் வகையிலும் பேசுகிறார் அப்படின்னு இவங்க கண்டிக்கிறாங்க. ஆனால் அவர் சார்பில் உள்ளவங்க அது ஒரு எதிர்வினை தான், வைகோ ஒருமையில் விமர்சித்ததால் அவர் அப்படி விமர்சித்தார் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை பற்றி நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். அதற்கு முன்னால் இது தொடர்பாக நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். இந்த செய்தி அப்படின்றது ஒரு தேர்தல் காலங்களில் வெறுப்பூட்டும் பேச்சுகள் இயற்கையானது. இப்போ நடக்கிற இந்த வார்த்தை போர்ன்றது ஒரு விதமான ஒரு விசித்திரமாக இருக்கிறது. பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் மோதிக்கொண்டால் கூட இப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. கம்யூனிஸ்டுகளும் பாரதிய ஜனதா கட்சியும் மோதிக்கொள்வது வேற மாதிரி இருக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய வைகோ அவருக்கும் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் ஒருவருக்கும் இந்த சர்ச்சை வந்திருக்கிறது. கூட்டணியில் இருந்து கொண்டு விமர்சிப்பது அவர்களை மேலும் காயப்படுத்துகிறதுன்னு எடுத்துக்கொள்வதா, அல்லது ராஜா அவருடைய பேச்சை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது வைகோ பாஜகவையோ அல்லது அதனுடைய பிரதமரையோ விமர்சிப்பது என்பது இப்போது நடப்பதில்லை. இவர்கள் எப்போது ஆட்சியில் ஏறினார்களோ அப்போது இருந்தே அவருடைய விமர்சனம் என்பது கடுமையாக வந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக ராஜபக்சேயை இங்கே அழைத்த போது, இவர் பதவியேற்புக்காக ராஜபக்சே வந்தபோது அதை எதிர்ப்போம் என்று தெளிவாக அறிவித்துவிட்டு தான் இவர்கள் அங்கே போய் கருப்பு கொடி காட்டினார்கள். எனவே இந்த எதிர்ப்பு என்பது ஒரு ஆச்சரியப்படத்தக்கதோ அல்லது வியக்கத்தக்கதோ அல்ல. ஒன்று. இரண்டாவது, ராஜா இது மாதிரி பேசுவது என்பது ஏற்கனவே செய்திருக்கிறார். பெரியாரை பற்றி விமர்சிக்கிற போது, ஒரு இந்து அமைப்பு நடத்திய கூட்டத்தில் பெரியாரை பற்றி பேசுகிற போது, ராமர் படத்துக்கு மாலையிட்ட அந்த ராமசாமியை அப்போதே நாம் செருப்பால் அடித்திருந்தால் அவன் பெரியார் ஆகியிருக்க மாட்டான், அவன் இவன் என்றுதான் இந்த ராஜா பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெரியாரை கொச்சைப்படுத்தி பெண்களோடு சம்பந்தப்படுத்தியும் இந்த ராஜா பேசியிருக்கிறார். அது யூடியூப்பிலே வந்திருக்கிறது. எனவே ராஜாவினுடைய இந்த தடித்த வார்த்தைகள் என்பது ஒரு கொள்கை, லட்சியம், தத்துவம், சித்தாந்தம் இவைகளிலே ஆழமாக இல்லாத மேற்போக்கான அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களாக இருக்கிறது. ஒன்றை பார்க்க வேண்டும். அதாவது அடிப்படை தர்மங்களிலிருந்து பிறழ்கிறவர்கள் அவர்களிடமிருந்து நாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது என்பது ஒரு வாசகம்.
இவர்கள் அடிப்படை மனித தர்மத்தை என்னவாக பார்க்கிறார்கள் என்பதிலிருந்து இவர்கள் எங்கே பிறழ்கிறார்கள் வரை போகலாம். இது கிமு 6ஆம் நூற்றாண்டில் பிறந்த வாசகம். இந்த வாசகம் 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்முடைய மனிதர்கள் இதன் காரணமாக எந்தவித மாற்றத்தையும் மனிதர்கள் கொண்டாகவில்லை என்பது ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். அண்ணா தமிழக முதல்வராக இருந்தபோது சட்டமன்றத்திலே காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி. அப்போது பிஜி கருத்தரமன் எதிர்க்கட்சி தலைவர். அண்ணாவையும் அரசையும் விமர்சித்து பேசுகிற போது அவர் ஒரு கடுமையான குரலில் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று குறிப்பிட்டார். உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அண்ணா மிக அருமையாக அமைதியாக பதில் சொன்னார். மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்டு, என்னுடைய காலடிகள் அளவோடு இடப்படுகின்றன என்று பதில் சொன்னார். இந்த நாகரீகம், அரசியல் நாகரீகம் சிந்தனையில் பயன்படுத்துகிறவர்களுக்குத்தான் வரும், நாக்கை பயன்படுத்துகிறவர்களுக்கு அது வராது. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனம்? அது ஒரு அண்ணா பற்றி குறிப்பிட்டார், அதை சொல்லிட்டு நான் அடுத்து போகிறேன். திராவிட கட்சிகளின் அரசியல் நாகரீகம் என்பது என்ன மாதிரி இருக்குன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். சட்டசபையில் என்ன மாதிரி அரசியல் நாகரீகம் பின்பற்றப்பட்டது, சட்டசபைக்கு வெளியில் என்ன மாதிரி அரசியல் நாகரீகம் பின்பற்றது, திராவிட கட்சிகளின் தேர்தல் அரசியல் அந்த பேச்சுக்கள், பிரச்சார மேடைகள் என்ன மாதிரியான அரசியல் நாகரிகத்தோடு பின்பற்றப்பட்டன எல்லாமே தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால் அரசியல் நாகரிகம்னு பேசும்போது திராவிட கட்சிகளை உதாரணம் காட்டுவது எந்த அளவு பொருத்தமாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான. திராவிட கட்சிகளை காட்டவில்லை, ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரம் என்னவாக இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். ஆனால் குறிப்பிட்ட தலைவர்கள் எவ்வாறு அந்த சூழலிலே நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அண்ணாவை எப்படி பேசினாருங்கிறது அதுக்கு இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். அதனால் அந்த மாதிரியான விமர்சனங்களுக்குள்ள உதாரணங்களுக்குள்ளே போனால் விமர்சனங்கள் மேலே மேலே வந்துட்டு. ஆனால் அதை தாண்டி இந்த இதை நான் எப்படி ராஜா வைகோ இதை பார்க்குறேன் அப்படின்னா, யூபிஏ அரசாங்கத்தில் காங்கிரஸும் திமுகவும் அந்த கூட்டணிங்கிறத எவ்வளவு தூரம் ஒரு சுயலாப அரசியலுக்கான ஒரு கூட்டணியாக மாற்றி காட்டினார்களோ, இது கூட்டணியின் அசிங்கத்தின் இன்னொரு முகமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். 2 பேரும் கூட்டணியில் இருப்பதாக சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் பரஸ்பர வசைபாடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ எந்த கொள்கையும் மற்ற கூட்டணி, தேர்தல் கூட்டணின்னு வரும்போது கொள்கைகளற்ற கூட்டணியை தான் நாங்கள் அமைக்கிறோம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் தான் அமைக்கிறோம். இந்த கூட்டணி இப்போ தேர்தலும் இல்லை, எதற்காக தொடர்கிறதுங்கிற அடிப்படை கேள்விக்கு 2 பக்கமும் பதில் இல்லை. பாஜக கேட்டால் இப்பவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே வெளியில் போகட்டும், ஏன் இவங்க வெளியேற்றக்கூடாதுங்கிற கேள்வி முக்கியமானது. 2வது, வைகோ உள்ளே இருந்து கொண்டே விமர்சிக்கிறார். விமர்சனம் புதிதல்ல, வைகோ எப்பவுமே விமர்சிக்கிறார், எல்லா தலைவர்களையும் விமர்சிக்கிறேன்னு அவரே சொல்கிறார். ஆனால் இந்த சமீபத்தில் அவர் விமர்சித்து அந்த வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது. என்ன மாதிரியான விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார்? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹையஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பிரதமர், ஹோம் மினிஸ்டர், இருவரையும் என்ன மாதிரி ஒருமையில் பேசலாமாங்கிற அந்த சேருக்குள்ள மரியாதை, தனிப்பட்ட மனிதர்களாக பார்த்து மரியாதை கொடுப்பதுங்கிறது வேற. அந்த சேருக்குள்ள மரியாதையை கொடுத்துத்தான் விமர்சனங்களும் வைக்கப்பட வேண்டும். அதுதான் அரசியல் நாகரிகத்தின் அடிப்படை. நீங்க விமர்சனம் என்ன மாதிரி விமர்சனம், அது சரியான விமர்சனமா தவறான விமர்சனமான்னு 2 பிரிவுகள் இருக்கலாம். ஆனா விமர்சனத்தை நீங்கள் என்ன மொழியில் வைக்கிறீர்கள், என்ன மரியாதையோடு வைக்கிறீர்கள், என்ன நாகரிகத்தோடு வைக்கிறீர்கள்ங்கிறது முக்கியமான. ஒரு டா போட்டு பேசுறது ஒரு ஹோம் மினிஸ்டருங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது பதிலுக்கு இன்னொரு வகையான அரசியல் நாகரிகமற்ற மொழியை கொண்டு வருகிறது. ஆக நாம ப்ரொவோக் பண்ணால் எதிர் சைடில் இப்படித்தான் அரசியல் களம் இருக்கிறது. யாராவது ஒரு தலைவர் அந்த நாகரிகத்தை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். நீ பேசுன நானும் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கு இறங்கி வைகோ பேசுனதுக்கு இது சரியான பதிலடி, சரியான பதில்னு சொல்ல முடியாது. ஒருவர் பேசும்போது அதே அளவுக்கு இறங்கி நாமளும் பேசணும், பதிலடி கொடுக்கணுங்கிறது தேவையற்றது. அது ஒரு கல்ச்சர்டு லீடர்ஸ்க்கு அதை கொஞ்சம் பின்வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்றாங்கங்கும்போது அது கல்ச்சர்ட் லாங்குவேஜ்லேயே நம்ம சொல்லலாம். இது ராஜா பேசுனது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு இது. பாதுகாப்பாக திரும்பி போக முடியாதுங்கிறது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற மொழி அல்ல, வார்த்தைகள் அல்ல, அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் வைகோ பேசிய மொழியும் கடுமையாக கண்டனத்துக்குரியது, கண்டிக்கப்பட வேண்டியது. வைகோ 18 ஆண்டு காலம் மாநிலங்களவையில் இருந்தவர், மக்களவையில் 5 ஆண்டு காலம் இருந்தவர், ஒரு அனுபவம் உள்ள ஒரு பாராளுமன்றவாதி. அவர் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு டெல்லியில இந்த ஆட்சியில காரியங்கள் நடக்கல, மாற்றங்கள் வரலன்றதுக்காக அந்த வெறுப்புலையும் இயலாமையிலையும் கடும் சொற்களை பயன்படுத்துறாரு, அல்லது பானுகோம்ஸ் அவர்கள் சொன்னது மாதிரி ஒருமையில பேசுறார் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அவருடைய அந்த பதிலளிப்பு எல்லாமே ஒரு நாகரிகமான அரசியல் நாகரிகத்துக்கு உட்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ நீ என்று ஒருமையில் அவர் பேசினார் என்றால் அது
அந்த கருத்துக்களினுடைய வலிமையை பயன்படுத்துவதற்காக அந்த பிரயோகம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி சமாதானம் சொல்ல முடியாது. அப்படி பேசியிருந்தாலும் அது விமர்சனத்துக்குரியது தான். ஆனால் நீங்கள் அடி குத்து கொல்லு வெட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாதுகாப்பாக திரும்பி போக முடியாது என்று சொல்வது எந்த வகையிலே சரியானது அப்படிங்கிறது தான். அப்போ தீவிரவாதம் என்பது வெளியே இருந்து அந்நிய பயங்கரவாதம் என்று தீவிரவாதத்தை எதிர்க்கிற போதே நாம் உள்நாட்டு தீவிரவாதத்தையும் இது மாதிரியான வாசகங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதனுடைய அடிப்படை வேர் எங்கே இருக்கிறது என்றால் கொள்கை, லட்சியம், தத்துவம், சித்தாந்தம் இவைகளிலே வேரூன்றியவர்களாக இவர்கள் இல்லை. ஒன்று, இவர்கள் இல்லை என்றால் அந்த இயக்கம் இல்லை என்பதுதான். ஆகவே இது இவர்களுடைய தத்துவ சித்தாந்த வறுமையை காட்டுகிறது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள். நானும் இல்ல அதிலே தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த தலைவர்கள் அல்லது இல கணேசன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் தான் முதலாக தெரிவித்தார்கள். என்ன என்றால், தொடர்ந்து மோடியை விமர்சித்துக் கொண்டிருந்தால், ஆனால் மோடியை வைகோ எதற்காக விமர்சித்தார் என்று பார்க்க வேண்டும். ஒன்று தமிழக மீனவர் பிரச்சனை, இரண்டாவதாக ராஜபக்சேயினுடன் இவர்கள் கொண்டிருக்கிற அந்த உறவு. இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே தேர்தலுக்கு முன்னாக இவர்கள் என்ன அணுகுமுறையை வைத்திருந்தார்கள் என்பதைத்தான் வைகோ விமர்சித்தார். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் தான் முதலாக தெரிவித்தார், வைகோ தொடர்ந்து கடுமையாக மோடியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார், அவர் விமர்சிப்பதாக இருந்தால் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னார். அது நியாயமான ஒரு கருத்து. அந்த விமர்சனத்தை ஏற்க முடியாது, தொடர்ந்து விமர்சிப்பதை ஏற்க முடியாது. நீங்க கூட்டணியில இருக்க பிடிக்கலன்னா, இந்த கருத்துல உடன்பாடு இல்லைன்னா நீங்க கூட்டணியை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் ஒரு நிலைப்பாடு தானே. அதாவது அது அநாகரிகம்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, அது அநாகரிகம் அல்ல. உங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே நீங்கள் செயல்படுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றுதான் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது உங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையிலே அதை விட்டுவிட்டு நீங்கள் எங்களுடன் கூட்டணி சேர்ந்தீர்கள், நீங்கள் இப்போது மீண்டும் அந்த கொள்கையிலே உறுதிப்பாடுடன் நெல்லுங்கள் என்று ஒரு நாகரிகமான வார்த்தைகளால் தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இங்கே இது ஒரு எடுத்துக்காட்டை நான் சர்வதேச அளவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் சொல்லுகிறேன். காந்தி இங்கிருந்து கப்பலில் ஏறி பிரிட்டனில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போகிறார். அங்கேருந்து இறங்கிய உடனே மக்கள்லாம் வந்து அவரை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது ஒரு கணவான் காந்தியினுடைய அருகிலே வந்து, இந்த அரை நிர்வாண பிரக்கிரியா என்னுடைய மகாராணியினுடனும் பிரதமருடனும் பேசுவதற்கு இந்திய மக்கள் அனுப்பினார்கள் என்று அந்த கணவான் காந்தியிடமே பேசுகிறார். அப்போது காந்தி சொல்லுகிறார், உங்கள் மகாராணியுடனும் பிரதமருடனும் பேசுவதற்கு இந்த அரை நிர்வாண பிரக்கிரியை போதுமென்று இந்திய மக்கள் கருதுகிறார்கள் என்று காந்தி பதில் சொன்னார். இந்த பதிலே என்ன என்று உள்ளடங்கி இருக்கிறது என்றால், இந்திய மக்களுடைய கருத்து என்பது இரண்டாவதாக வருகிறது. ஆனால் உங்களுடைய மகாராணியும் பிரதமருக்கும் பேசுவதற்கு நானே தகுதியானவன் என்று எங்களுடைய மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுடைய மகாராணியும் பிரதமரும் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் இந்த வார்த்தை சாதுரியங்கள், சிந்தனை திறன் இவைகள் மூலமாக உங்களுடைய அரசியல் நாகரத்தை வெளிப்படுத்துவதுதான் சரியாக இருக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. பேச்சுக்களால் வெறுப்பு அரசியலுக்கான விதை தூவப்படுகிறதுன்றது வந்து கடந்த காலத்திலேயே நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் அமித்ஷாவில் தொடங்கி தொகாடியால இருந்து உவைசி வரையிலும் தேர்தல் காலங்களில் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்கும் அணிதிரட்டலுக்கும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேர்தல் இல்லாத நேரத்திலும் கூட இப்போது இந்த சர்ச்சை வந்திருக்கிறது. இப்போ ராஜா வந்து சுப்பிரமணிய சுவாமியை டிஃபெண்ட் பண்ண போனதை இதுக்கு ஒரு மூல ஊற்றுன்னு சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமி பிஜேபியினுடைய மூத்த தலைவர். அவர் வந்து பயன்படுத்துகிற ட்விட்டர் வார்த்தைகளை பார்ப்பீங்க. தமிழ் பொர்க்கீஸ் அப்படின்னு எழுதுறார், பொறுக்கிகள்னு. இன்னொன்று புலி அப்படின்றத எலின்னு எழுதுறார். இதெல்லாம் என்ன மாதிரியான ப்ரொவோகேஷன்ஸ்? இதெல்லாம் வெறுப்பு அரசியல்ன்ற பட்டியலுக்குள்ள வருமா வராது? வெறுப்பு அரசியல்ங்கிறத விட அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சுப்பிரமணிய சாமி எப்படி பேசுவார், எதுகாரம் எப்படி பேசி வந்திருக்கிறார், என்ன லாங்குவேஜ் பேசி வந்திருக்காருன்னு வைகோக்கு தெரியும். அதே மாதிரி ஹெச் ராஜா என்ன மாதிரி பேசுவாருங்கிறதும் வைகோக்கு தெரியும். பாஜக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது, இலங்கை தமிழர்கள் விஷயத்தில், தனி இளம் விஷயத்தில், ராஜபக்சே விஷயத்தில் பாஜக என்ன நிலைப்பாடு கொண்டிருக்கிறதுங்கிறது தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாலேயே வைகோக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். கொள்கை முழக்கமிடுபவர், எந்த நேரமும் கொள்கை சார்ந்து தான் நான் இயங்குகிறேன்னு சொல்லுகிற தலைவர் வைகோ. இலங்கை தமிழர் விஷயத்தில் கொள்கை முழக்கமிடுவதை நாம் அடிக்கடி பார்க்குறோம். இதெல்லாம் தெரிந்தும் அந்த கூட்டணிக்குள் போனது யாருடைய தவறு?
ஒரு கொள்கை சார்ந்து நான் இயங்குறேன்னு சொல்றவர், கொள்கையை அடிக்கடி பேசுபவர் எதற்காக இந்த கூட்டணிக்குள்ள போனாருங்கிறது அடிப்படை கேள்வி. அப்ப கொள்கையை நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்களாங்கிறது காம்ப்ரமைஸ் ஒன்று நான் என்ன எப்படி பார்க்கிறேன்னா, மதிமுக சமரசம் செய்து கொண்டு சந்தர்ப்பவாதமாக பிஜேபியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டது அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்குமானால், சமரசம் என்பது ஒரு கூட்டணின்னு உருவாகிறப்ப சமரசத்தை ஒரு தரப்பு மட்டும் செய்து கொண்டது, இன்னொரு தரப்பு சமரசம் செய்யல, அவங்க கொள்கையில உறுதியாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பிஜேபியும் வைகோவோட கூட்டு சேர்றாங்க அல்லது ராமதாஸோட கூட்டு சேர்றாங்கன்னா, இரண்டு பேரும் அவங்கவுங்க நிலைப்பாட்டிலே உறுதியா இருக்கிறது உண்மைன்னா, ரெண்டு பேரும் தானே சமரசம் செய்து கொண்டார்கள் பொருள். அதுதான் என்ன காலம் வர அந்த கூட்டணி தொடர் கொள்கைகளற்ற கூட்டணி, கொள்கைகளை காம்ப்ரமைஸ் செய்து அமைகிற கூட்டணி தேர்தல் நேரத்தில் மட்டும் அமைந்தால்தான் தேர்தல் முடிகிற அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள அவங்க முடிஞ்சிட்டு தன்னுடைய சுய லாபத்தை பார்த்துட்டு பிரிஞ்சிடணும். அதை தாண்டி கொள்கைகளற்ற கூட்டணி தொடருமானால் தேர்தல் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சிக்கலை தான் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். ரெண்டாவது, விஜயகாந்த் வைகோ அரசியலுக்கு வந்து தனி கட்சி ஆரம்பித்து பல வருடங்கள், கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல விஜயகாந்த் நேற்று வந்தவர். ஆனால் அவர் சந்தித்த வெற்றியை வைகோவால் சந்திக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் வரும்போதே மிக தெளிவாக, அவருக்கு பெரிய கொள்கை முழக்கங்கள்லாம் கிடையாது, ஆனால் தனித்து நின்று 2 திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு இதைத்தான் முன்வைத்தார். அந்த அஜெண்டாவுக்கு மக்களிடம் வரவேற்பு இருந்தது. அதை வச்சு தான் அவரோட பேஸை உருவாச்சு. இன்னைக்கு அவர் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம், கூட்டணிகளுக்குள்ளே போயிருக்கலாம், அதனால அவருடைய பேஸும் இன்னைக்கு குறைஞ்சிட்டதை பார்க்கணும். ஒரு மாற்றுன்னு நீங்கள் பேசும்போது, ஒரு கொள்கையை முன்வைக்கும் போது, நீங்கள் எந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தீங்களோ, அது எந்த கட்சி உங்களை வெளியேற்றதுனால பல தொண்டர்கள் உயிரிழந்தாங்களோ அதே கட்சியோட போய் கூட்டணி வைப்பதும், திரும்ப அதிலிருந்து மாறி இன்னொரு திராவிட கட்சியோட கூட்டணி. ஆக கொள்கைங்கிறது எல்லா நிலையிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டே வருகிற ஒரு தலைவர் கொள்கை முழக்கமிடும் போது அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. அது 2004 திராவிட கட்சிகளோடு தான் கூட்டு சேர்ந்தாங்க, மாறி மாறின்னு சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டு வைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய ஆபத்துக்குரிய கட்சின்னு வைகோ சொன்னார். 2004 பொடா சட்டத்தில் பிடிச்சி உள்ள போட்டப்ப தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற ஆபத்து இதுதான், ஆயினால் நான் காங்கிரஸோட கூட்டு சேர்றோம்னு சொன்னார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினதுனால வந்த பிரச்சனைன்னு கூட இதை ஏற்கலாம். திரு ஜெயபிரகாஷ், அது பேச்சு சுதந்திரம்ன்றது அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது ஒரு பொறுப்புணர்ச்சியோட கூடிய சுதந்திரம் தான் தரப்பட்டிருக்கிறது. அடிப்படை சுதந்திரம் சொல்லி எதை வேணாலும் பேசிட முடியாதுன்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனால் வெறுப்பு அரசியலை பேசக்கூடியவர்கள் இந்தியாவில், அது மத ரீதியாக பேசுகிறவங்களாலும் சரி, வேறு காரணங்களுக்காக தீவிரத்தை தூண்டக்கூடிய பேச்சாளர்களாக இருந்தாலும், அவங்க யாரும் கடுமையாகவோ அல்லது சீரியஸாகவோ தண்டிக்கப்பட்டாங்க, அவங்க மீதான வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு போனது அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமைதான் இது போன்ற பேச்சுக்களுக்கு ஒரு ஊற்றாக இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாமா? இல்லை, நீங்கள் சொல்வது உண்மைதான். அதுபோன்று பேசியதற்காக யாரும் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது, அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது இல்லை. அது வழக்கு போடுவார்கள், அது கொஞ்ச காலம் கிடைப்பிலே கிடக்கும், அது அப்படியே விட்டு போகும் என்பது தான். அதில் அரசியல் கட்சியினுடைய 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்கள் விமர்சிப்பது, பேசுவது என்பது வேறு. அவர்கள் கடுமையான வார்த்தைகளால், உங்களுக்கு தெரியும் அவர் சொன்னது போல வந்து திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்களே எப்படி பேசினார்கள் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அதே தான் சொல்லுகிறேன். அந்த அரசியல் நாகரிகம் என்பதை ஆட்சியிலே இருக்கிற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒருவர் இங்கே பேசுகிற போதுதான் அந்த பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை இன்னும் வந்து தீவிரப்பட்டு கொண்டே போகிறது. அதுக்கு இப்போ அதை தான் வந்து வைகோ வந்து என்ன வகையாக விமர்சித்தார் என்பதை எச் ராஜாவே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் இந்தி மொழியை தமிழகத்தில் திணித்தால் தமிழகத்தை பிரிக்க வேண்டி வரும் என்று வைகோ எச்சரிக்கை விடுத்தார் அப்படின்னு. இந்தி மொழி திணிப்பு இல்லை என்பது இப்போது உங்களால் சொல்ல முடியுமா? மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, என்னுடைய வருமான வரி அட்டை, வருமான வரி அட்டைக்காக நான் மத்திய அரசனுடைய நிறுவனத்திற்கு, என்னால் மத்திய அரசனுடைய வருமான வரித்துறை அது, அந்த அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்த போது அதற்கான பதில் வருகிறது, ஒரு பக்கத்திலே இந்தி, இன்னொரு பக்கத்திலே ஆங்கிலம். என்னுடைய தாய்மொழியிலே இல்லை. எனக்கு ஆங்கிலமும் தெரியாது, இந்தியும் தெரியாது என்றால் இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்ற கேள்வி வருகிறது. இந்த வருமான வரி கட்டாம இருந்தா இந்தியா அரசு அனுமதிக்கிறாரு. அதுதான், அந்த அடையாள அட்டைக்காகத்தான் நான் கோருகிறேன். ஒன்று. இரண்டாவது, இதே வாதம் அவர் அதான் பிரிவினை பண்ண வேண்டியிருக்கும்னாரு. இலங்கையில் 1956 சிங்களம் ஆட்சி மொழியாக கொண்டு வரப்பட்ட போது
ஒரு நாடு என்றால் இருமொழி, ஒரு மொழி என்றால் இரு நாடு என்று எண்ணம் பெரியரா என்ற இடதுசாரி குரல் கொடுத்தார். அதை போல நீங்கள் இந்தி மட்டுமே தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று சொன்னால் இந்தியா இரு நாடாக அல்ல பல நாடுகளாக பிரியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதில் வைகோ பேசியதிலே எந்த தவறும் இல்லை. ஒரே ஒரு கருத்து, வைகோ பேசுகிற போது அவர் பிரச்சனைகளின் அடிப்படையிலே தான் விமர்சிக்கிறார், எந்த பிரச்சனைகளையும் தாண்டி விமர்சிக்கவில்லை. ஆனால் நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுகிற போது நாகரிகமான வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டும். அது நீங்கள் தீவிரவாதத்தை, வெளியிலே இருந்து வருகிற தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கு பதிலாக உள்ளூர் தீவிரவாதத்தை நீங்கள் மீண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. மூன்றாம் தர பேச்சாளர்கள், திராவிட கட்சிகளுடைய கடைநிலை பேச்சாளர்கள் தரந்தாழ்ந்து பேசினாங்க, ஆபாசமா பேசினாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாலும் அதுல மாற்று கருத்து கிடையாது. நிறைய பேசியிருக்கிறாங்க, தரமான பேச்சு இருந்திருக்கு, மோசமான பேச்சு இருந்திருக்கு. ஆனால் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்தவர், விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிற ஒருவர் ஆங்கிலத்தில் எழுதும் போதும் பொறுக்கின்னு சொல்லியும் எலின்னு சொல்லியும் இகழ்ந்தும் மோசமாக எழுதுறதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு வரும்? எனக்கு அது வந்து இந்த பிரச்சனைக்கு தேவையில்லாத ஒன்று. அவர் பேசுவது தவறுங்கிறத தாண்டி அரசியல் நாகரிகம்ங்கிறது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அது சுப்பிரமணிய சாமியாக இருந்தாலும் சரி, ஹெச் ராஜாவாக இருந்தாலும் சரி, வைகோவாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அடிப்படையில் அரசியல் நாகரிகம் என்பது மிக அவசியமான ஒன்று. மாற்று அரசியல் நாம் பேசும்போது அரசியல் நாகரிகம் தான் அந்த இடத்துல முதன்மையான இடம். ஆனால் வந்து வைகோ பேசும்போது பிரிவினைவாதத்தை பேசுகிறார், ஹோம் மினிஸ்டர் டா போட்டு பேசுறாரு, என்னடா அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அந்த மாதிரியான இது வந்து இல்லை, என்னடா என்றெல்லாம் பேசியதாக இல்லை, என்ன என்று ஒருமையில் கேட்டதாகத்தான் இல்லை, டா போட்டு பேசுகிற ஒரு வீடியோ காட்சியும் இருக்கிறது. ஆக அந்த மாதிரி அரசு நீங்க பிரச்சனையை பற்றி பேசுகிறார், பிரச்சனையை முன்வைப்பது எந்த மொழியில் பிரச்சனையை முன்வைக்கிறீர்கள்ங்கிறது பொறுத்து தான் பிரச்சனையில் மட்டுமே கவனம் இருக்கும். இல்லை இந்த மொழி மாறுபடுகிறதுங்கும்போது மொழியின் மீது போயிடும், பிரச்சனை கிடப்பில் போடப்படும். அதே மாதிரி அதற்கு பதில் சொல்கிறேன் என்கிற பேர் வழியில் இன்னொரு கட்சியும் அதே மாதிரியான தரம் தாழ்ந்த அரசியலுக்கு இறங்கணும், அந்த மாதிரியான பேச்சுகளுக்கு இறங்கணும் இல்லை. ஆனால் இதை அடிப்படையில் பிரிவினைவாதம் பேசுவது மிக கடுமையான கண்டனம். உயர்நிலை மிக உயர்ந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் எவரும் எப்படி பேசலாமா என்றால், நீங்கள் இந்த கல்விக்கும் மானுட பண்புக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கிறது இல்லையா, அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரெண்டாவது, சுப்பிரமணிய சாமி செய்திக்கு வழிவிடணும். நாம இன்னொரு நாள் இதை பற்றி விவாதிக்க வேண்டிய தருணம் வரும், நாம் விவாதிக்கலாம். உங்கள் இருவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.